நாளைக்கு ஆளுவார் நாடு, நாளை எடுப்பார் கையில் ஓடு, உடல் ஒன்றுக்கு உதவாத கூடு, இதை உற்று பார்த்தால் வெக்க கேடுன்னா. மெஞ்ஞான பாதையில் ஏறு, சுத்த வேதாந்த வெட்ட வழியினை தேர்வு, அஞ்ஞான மத்தர் தூறு, உன்னை அஞ்சினோருக்கு ஆனந்த வழி கூறு. அப்படி கூறிட்டா பமணி வரலாம் நல்ல ஒரு தேர்வு. நீங்கள பூவோட சேர்ந்த நாறு, அழகா இருக்கு உங்களுக்கு முகக்கூறு, என்னைக்குமே வாழணும், ஆயுசு 100. நீங்க யாருங்கிறத இப்ப நாங்க காற்றையும் நம்பலாம். விக்கா உக்கா வித்தா விப்பை விட்டா நட்டா சுட்டர் புக்கார் இக்கா எத்தா சைப்பாடு விட்டு இல்லோட இப்ப நிப்பை வைப்பீர் அக்காடப்பை தொக்காட சொல்லப்பா டத்தி வைப்பாடப்பா நப்பாடப்பா நப்பாடப்பா நைட்டே நைட்டே நத்தியே வித்தே என்ன. இந்த மாதிரி வாயில நுழையிற கவியெல்லாம் உங்களுக்கு தான் சாமி. இல்ல, உலகத்துல நுழையிற கவி இருக்கு, நுழையாத கவி இருக்கு. கவியினாலே குரங்கன்னு அர்த்தம். ஆமா, ஆனா அருமையான கவி பேசுறீங்க. கவிக்கு வந்தாலும் வரலாம், ஆனா உங்கள்ட்ட கவியில போட்டி போட முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கவியை நீங்க படிச்சு முழுங்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டா பணத்தை பெட்டியில பூட்டி வச்சிருக்கோம்னா எப்ப தேவைப்படுதோ அப்பதான் செலவு பண்ணணும். அது போல படிச்சு வச்சிருக்கிறது எப்ப தேவைப்படுதோ அப்பதான் அறிவுங்கிற சாவியை போட்டு பயன்படுத்தணும். உலகத்துல விலை மதிப்புள்ளாது கல்வி மட்டும்தான். அதனாலதானே சொன்னேன், வெள்ளத்தால் அழியாது, வெந்த நாளால் வேகாது, வேந்தரானம் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவடிய குறைபடாது, கல்லருக்கோ மிக வலிது, காவலுக்கோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க, உலகத்தே பொருள் தேடி உழல்வதேனோ. படித்தேன் படித்தேன் படித்தேன். இசை நாடகம்னு சொன்னாங்க. இயல்ங்கிறது பேச்சு, இசைங்கிறது பாட்டு, நாடகங்கிறது நடிப்பு. ஆக 3 இருந்தா தான் நல்லா இருக்கும். பேசிக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது, பாடிக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது, நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனாலதான் இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ்னு உலகத்துல சொன்னாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல வந்த உடனே என்ன கேட்டீங்க? சாமியாரா? சாமியார் உலகத்துல பலவிதமான சாமியார பாத்துக்கிட்டு தான் இருக்க சாமி. உலகத்துல கலியுகத்துல இப்ப எல்லாம் பிறந்து கிடக்கு. முண்டாசு கட்டுற சாமியால தான் நம்ப முடியல. அதே நேரத்துல உங்க மாதிரி சாமியார்கள் உலகத்துல புறப்பட்டதே எங்க மாதிரி சாமிகளுக்கு மரியாதையே போயிடுச்சு. மரியாதை என்னைக்கு குறையாது. சாமியாருன்னு கேட்டீங்க, சாமியார் இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? உலகத்துல திருவோடி என்று திருவோடு ஒரு சாமியார பாத்துருக்கிறோம். பிச்சை எடுக்கிற சாமியாரையும் பாத்துருக்கோம், பிச்சை எடுக்கிற சாமியாரையும் பாத்துருக்கோம். அப்படியா? கட்டி வாய்க்குள்ள இருந்து லிங்கத்தை எடுக்கிற சாமியாரையும் பாத்துருக்கோம். சாமியில பல வகை சாமி உண்டு. குடும்ப நடத்த தெரியாம பொண்டாடி தெரியா அறுத்து வித்துட்டு ஊரு தெரிய சாமியாரையும் பாத்துருக்கோம். அதே சமயத்துல வாங்கின கடனை கொடுக்க முடியாம அதனால காவி வேட்டியை கட்டிக்கிட்டு தெரிகிறவனும் சாமிதான். சாமிதான். உள்ளரிடம் போய் புருதனுக்கு வேணும் என்று வல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறேன் பொருள் வாங்குறதுக்காக போறவனும் சாமிதான். அதே நேரத்துல பெண்களை ஏமாத்தி வழிப்பறி கொள்ள மாதிரி நடத்தி பெண்களை வச்சே வாழ்க்கையை நடத்துறவனும் சாமிதான். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி மிச்சம் தாங்க முடியாம சாமியார போறவன் ரொம்ப பேர் உண்டு. அப்படி பார்க்க போனா அதுலயும் சாமியார் தான் சாமியா போறேன். 12 மணிக்கு மேலவா உடுக்கடிச்சு புள்ள தர்றேன்னு சொல்லி இந்த சாமியத்தை நீங்க பாத்திருக்கீங்க? நல்ல சாமி இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? 12 மணிக்கு மேல உடுக்கடிச்சு புள்ள தர்றேன்னு கூப்பிடுற சாமியில பாத்திருக்கீங்களா? நான் அந்த சாமியெல்லாம் பாக்குறது இல்ல. அந்த நேரத்துல இந்த ஆம்பளையால எங்க போவான்னு தெரியல. சரி, அதனாலதான் சொன்னேன், மூங்கில ஒளிந்ததான் முக்கன் சாமி, முதிய கடல் போய் படுத்தான் முகுந்த சாமி, தாங்கமலை முகுட்டு வைத்தான் தலைநார் சாமி, தடவரையில் உழன்றிருந்தான் தகப்பன் சுவாமி, வாங்கி உண்ணா வழிகாத்தான் வயிற்று சாமி, வானூருக்கு உதவுகிறோர் மற்றொரு சாமி, ஓங்கிய மலையிலே உண்ணப்ப சாமி, உனக்கு உதவி உணம் வேங்கட சாமி. அப்படின்னு சாமியில பல வகை நல்ல சாமி இருக்காங்க. அந்த வகையில சேர்ந்தவன் நான். அப்படிங்களா சாமி? பலவிதமான சாமியை பார்த்தாலும் உங்களை சந்திச்சதுல பெருமைப்படுறேன். நல்லாரை காண்பது நன்றே, நிலவுக்கு நல்லா சொல் கேட்பது நன்றே, நல்லாரூரை இணங்கி இருப்பது நன்றே, அவர் கூட செல்வது நன்றே. அப்படின்னா ஏகாந்தம் என்னது, அதனால என்னது, ஆதியை தொழுதல், அதனால் என்னது, அறிவியல் சேருதல், அதனால நினைவு, அதனால என்னது, கனவிலும் நினைவிலும் நல்லோரை காண்பது தானே. உண்மைதான். பெற்ற தாய் தானே மகன மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உடலை மேவிய உயிர் மறந்தாலும், கண்கள் என்று இமைப்பது மறந்தாலும், மற்றமத்தவர் உள்ளிருந்தவங்க நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு சொன்னான் இல்லையா? அதனாலதான் அப்பேற்பட்ட நமச்சிவாயத்தை உலகத்துல பார்த்து சொன்னேன். அதாவது அரியதொரு நமச்சிவாயம், ஆதி அந்தமானதும், 6 தேவர் என்று யுத்த மந்திரம், சூரியதொரு எழுத்து என்னை சொல்லுவேன் சும வாக்கியம், தோஷ தோஷ பாவமாகி தூர தூர ஓட வேண்டாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 வாடி 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 வாடி. பேசணும்னா நீங்களும் பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கவியை நீங்க பேசுங்க, எனக்கு தெரிஞ்ச கவியை நான் பேசுறேன். பிள்ளைதான் வயதில் மூத்தார் பிதாவின் சொற்புத்தி கேளான், கல்லினில் கொள்ளான், மூத்தார் கணவனை கருதி பாரான், தெல்லற வித்தை கற்ற சீடனும் குடுவை தேடான், உள்ள நோய் தீர்ந்தாலும் உலக பண்டிதரை தேடான்னு சொல்லலாம். தன் தாமரையிடம் பிறந்த தண்டேன குற மண்டூக மண்டே காணத்தினை இருந்து வந்தே கமல மது ஒன்றும் பண்டே பழகி இருந்தால் மரியார் உள்ளோர் நல்லோரை கண்டே கலைத்தோங்கிற பாடி தம்மீர் கலப்பார் கற்றார். என்ன இப்படிதான் சொன்னா, ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், ஆபத்தை தீரா தண்ணீர், தரித்திரமரியா வெட்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், தாபத்தை தீரா தீர்த்த பயனில்லை ஏழுந்தான் என்று. அதே நேரத்தில் சங்குவன் தாமரைக்கு தந்தைதார் ரவி தண்ணீர் அங்கதனை கொய்து விட்டால் அழுகச்சி தண்ணீர் கொள்ளும், துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கட்டால் இப்படி தயங்குவார். காயமே இது பொய்யடா, வெறும் காத்தடைத்த பையடா, மாயவான் பயவன் செய்த மண்பாண்ட ஓடரான சொல்லலையா? அதனாலதான் சொன்ன, ஊத்தை குடதனிலே மண்ணெடுத்து உதரை புன்னலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்த பாண்ட வரையோட்டுக்காகதன் ராடாய் பாம்பே. ஆனா பாம்பே கல்கத்தான் நீங்கள் பாடி இருவர் மண் சேர்த்துற ஒருவர் வண்ண ஈரைந்த மாதமா வைத்த சூளை அழகாய் இருப்பிட வந்த சூளை அரையோட்டுக்காகதன் ராடாய் பாம்பே. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே கவியை பேசுகிறேன். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம்
சுற்ற சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லு மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி கழிச்சுமை அறியுமோ அப்படின்னு சொல்லுங்க. இன்றைய காலுவார் நாடு நாளை எடுப்பார் கையில் ஓடு உடல் ஒன்றுக்கு உதவாத கூடு இதை உற்று பார்த்தால் வெக்க கேடுன்னா விஞ்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வழியினை தேர்வு அஞ்ஞான மத்தூர் உன்னை அஞ்சினோருக்கு ஆனந்த வழி கூறு அப்படி கூறிட்டா பமணி வரலாம் நல்ல ஒரு தேர்வு நீங்கள பூவோட சேர்ந்த நாறு அழகா இருக்கு உங்களுக்கு முகக்கூறு என்னைக்குமே வாழணும் ஆயுசு 100 நீங்க யாருங்கிறத இப்ப நாங்க செய்யும் காற்றையும் நம்பலாம். விக்கா உக்கா வித்தா விப்பை விட்டா நட்டா சுட்டர் புக்கார் இக்கா எத்தா சைப்பாடு விட்டு இல்லோட இப்ப நிப்பை வைப்பீர் அக்காட போய் தொக்காட சொல்ல பாட தேவை பாடப்பா நைட்டே நத்தியே வித்தே என்ன இந்த மாதிரி வாயில நுழையிற கவியெல்லாம் உங்களுக்கு தான் சாமி இல்ல. உலகத்துல நுழையிற கவி இருக்கு நுழையாத கவி இருக்கு. கவியினாலே குரங்கன்னு அர்த்தம். ஆமா. ஆனா அருமையான கவி பேசுறீங்க. கவிக்கு வந்தாலும் வரலாம். ஆனா உங்கள்ட்ட கவியில போட்டி போட முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கவியை நீங்க படிச்சு முழுங்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டா பணத்தை பெட்டியில பூட்டி வச்சிருக்கோம்னா எப்ப தேவைப்படுதோ அப்பதான் செலவு பண்ணணும். அது போல படிச்சு வச்சிருக்கிறது எப்ப தேவைப்படுதோ அப்பதான் அறிவுங்கிற சாவியை போட்டு பயன்படுத்தணும். உலகத்துல விலை மதிப்பில்லாத கல்வி மட்டும்தான். அதனாலதானே சொன்னேன் வெள்ளத்தால் அழியாது வெந்த நாளால் வேகாது வேந்தரானம் உள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவடிய குறைபடாது கல்லருக்கோ மிக வலிது காவலுக்கோ மிக எளிது கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகத்தே பொருள் தேடி உழல்வதேனும். படித்தேன் அப்படின்னா தமிழை வாரி வாரி யார் வந்தார் கிருபானந்த வாரி யார் வந்தார். அதனாலதான் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து வித்திருக்க நல்லவ யாமுல கல்வி அழகே அழகுன்னா. ஆமா. தில்லையில் முல்லையில் வல்லையில் ஆடிய வல்லவன் வாழைப்பெண் மீது நிலை சல்லாப கும்மி தமிழ் பாடவரும் தொல்லைவனை போக்கும் வாழைப்பெண்ணு தமிழ் பாலும் தெளிவேனும் பாவம் பருப்பு நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தான் சொன்னாங்க. அவை எப்பவே லஞ்சத்தை உருவாக்க சொன்னாங்க. அதாவது சங்க தமிழ் 3 தான் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நானும் உனக்கு தர்றேன் நீ எனக்கு 3 கொடுன்னு அன்னைக்கு அவை கேட்ட மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்க. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா தமிழ் அந்த தமிழுக்கு உண்டான சிறப்புகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சொன்னாங்க. விண்ணில் உள்ள தேவர்கள் அப்படின்னு சொன்னாலும் தேவர்களுக்கு விண்ணில் உள்ள தேவர்களுக்கு கடல் அமிர்தம் போல மண்ணில் உள்ள மாந்தருக்கு தமிழ் அமிர்தம் ஆகும். சொல்லின் உயர்வை தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடி பாப்பாம் பாரு. அதனாலதான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேணி முழங்கு அப்படிம்பாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கண்டாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் துளையாத நெறியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக நகலாத சுபவாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு பாடலையா அபிராமி பட்டர் அப்படின்னு அபிராமி பட்டர் எதுக்காக பாடினார் அப்படின்னா உலகத்துல இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அபிராமி பட்டர் என்ன பாடி இருக்காரு ஏன்னு கேட்டா அவர் பாடினது இப்ப நீங்க பாடினது 1008 அதாவது சக்திக்கு பாடி அந்தாதி பாடினாரு. அந்தாதி பாடினாரு. யாராவது சிவனுக்கு அந்தாதி பாடி இருக்காங்களா? ஏன் உலகத்துல எத்தனை பேர் எதுக்காக பாடி இருக்காங்களா? ஏன்னு கேட்டா சிவன் வேற விஷ்ணு வேற அதே நேரத்துல சக்தி வேற. உலகத்துல சிவன் இல்லை சிவனுக்கு சிவனை வச்சுதான் எல்லாமே உலகத்துல. ஏன்னா சிவன் தான் இந்த உலகத்துக்கு அவனின்றி ஒரு அணுவு அசையாது அப்படின்னா உலகத்துல அவனின்றி ஒரு அணுவு அசையாது. ஆனா அங்கங்க அணுகுண்டு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம். ஆனா உலகத்திலேயே ஒரே கடவுள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னா அந்த நமச்சிவாயத்தை நம்ம மறக்கவே கூடாது. அதாவது நமச்சிவாயம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. சிவாய நமவென்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையா. அதுக்கப்புறம் ஆனா ஒரு நாள் ஒருத்தன் சொன்னா நான் எதுக்கு உட்கார்ந்து சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு திருவாரத வாரியார் பாடிக்கிட்டு வர. நம்ம எதுக்க உட்கார்ந்த ஒரு பையன் இருந்துச்சு திருவாரத வாரியார் கேட்டார் ஐயா சிவாயனம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைங்கிறியே உன் மேல இப்ப ஓடுற அபாயங்கிற அபாயத்தை உன் மேல பாய்ச்சினேன் சிவாயம் காப்பாற்றுதா அபாயம் காப்பாற்றுவா. ஆக இது கேட்கறது இது வேற. அதாவது சொல்லுக்குள் சொல்லு சூட்சமம். அதே சமயத்துல பார்க்க போனோம்னா வகையில 2 வகை உண்டு. உடம்பு தென்ன பாக்குறோம்னா 2 வகை கண்ணோட்டம். ஆமா. ஒண்ணு தாய்மை கண்ணோட்டம் இன்னொன்னு காம கண்ணோட்டம். அதனால பார்க்கக்கூடிய நேரத்துல கடவுள் அப்படிங்கறது எங்க இருக்காரு அப்படின்னா உலகத்துல வெளியில எங்கேயுமே இல்ல. கடவுள் அப்படின்னா கடந்தும் உள்ளே இருக்கக்கூடியவர் தான் கடவுள் பேரு. அதனாலதான் இன்னைக்கு பார்க்க போனோம்னா அதாவது அழகா சொல்லுவாரு திருமூலர். என்ன சொல்லுவாரு யாருக்கு தெரியும் திருமூலர் என்ன சொல்லுவாரு? அவர்தான் உலக ஆரம்பிக்கிறீங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் தெள்ளி தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் அப்படின்னா கடவுள் எங்க இருக்காரா? இது உள்ளதான் இருக்காரு. இந்த கவி எனக்கு தெரியும் சாமி. ஆனா இது திருமூலர் தான் பண்ணாருன்னு தெரியாது. ஆக உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். ஆக இந்த கவின்னு சொன்னாலும் எதுக்காக சொன்னாரு ஆலயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆலயம்ங்கிறது கோவில். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னா உண்மைதான். அங்க இருக்கக்கூடிய அதாவது விக்கிரகம் சொல்றோம்ல. ஆமா ஆமா. அங்க இருக்கக்கூடிய அந்த கற்பக விக்கிரகம் என சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னாக்க நம்மளுடைய தலைபாகம் அர்த்த மண்டபம்ங்கிறது தலைமாகம்.
மணிநாகம், மகா மண்டபங்கிறது மார்பு, மணிமண்டபங்கிறது வயிறு, அங்க இருக்கக்கூடிய கருவறை தூண்கிறது கண்கள், உள்சுற்று என சொல்லக்கூடியது தோள்கள், வெளிச்சுற்று என சொல்லக்கூடியது கைகள், அங்க இருக்கக்கூடிய நாடி நரம்புகள்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய சுவர் கற்கள். ஆக மொத்தம் கடவுள் எங்க இருக்காருன்னா உள்ள இருக்காரு. அதனாலதான் 5 வகை தெய்வம் இந்த உடம்புல இருக்கு. 5 பஞ்சபூதங்களும் உடம்புக்குள்ளே அடங்கும். நீங்க சொன்னது யார சொன்னீங்க? சிவன் இருக்காரு. சாமி இப்படியே சாஞ்சி படுத்துக்கிட்டோம்னா 2 காலையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாருங்க, அதுதான் கோபுரம். அதனாலதான் மனிதனுக்கு காதல் என்னமும் பாருங்க ஓம்ங்கிறது மாதிரிதான் காதல் இருக்கு. கண்டிப்பா அப்படி பார்க்க போனோம்னா மனிதனுடைய உடம்புல எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற 5 பஞ்சபூதம். நடந்து போகும்போது பாத்தீங்களா, அதுதான் வந்து நிலம். மேல ஏறிக்கிட்டே வந்தோம்னா அங்க நெருப்பு, சிவன், நீர், அந்த நீர் இங்க இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல போனோம்னா எரியுது, இங்கதான் நெருப்பு. வயிற்ற எரியுறாங்களா? அப்படி இல்ல, சூடு இல்லாட்டி உடம்பே எப்படி உடம்புல புரிஞ்சிச்சு. ஆக உடம்புல எல்லா இடத்திலும் கலந்து இருக்கிறதா பஞ்சபூதம். ஆக நீங்க சொன்னது சிவபெருமான் மட்டுமல்ல, நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க சிவன் தான். அத்தியில கரம் மத்தியில மனம் புத்தியில நடு மத்தியில நெற்றியில சதாசுமம், அழுத்தில சொல்லும் எழுத்திலே நான் வழுத்தின ஞான பழத்தில கழுத்துல மகேஸ்வரன், அஞ்சில பிஞ்சில வஞ்சி இறந்ததும் கொஞ்சி விளையாடு வஞ்சி இளவே நெஞ்சில இருக்கக்கூடியது ருத்திரன், தொந்தியில நடு பந்தியில திட சுந்தையில இந்த உந்தியில இருக்கக்கூடியது விஷ்ணு. ஏன் அப்படி பார்க்க போனா சிவனுக்கு மட்டும்தான் மரியாதையா? ஏன் நாங்க கும்பிடுறோமே நாராயணன், நீங்க யாரு கும்பிடுறவங்க? நாங்க சிவனை கும்பிடுறவங்க. நாங்க விஷ்ணுவை கும்பிடுறாரு. விஷ்ணுவை கும்பிடு, அதான் விஷ்ணு. அதனாலதான் நீங்க இப்படி சொல்றீங்க. அதனால காரணம் என்னன்னா, நீங்க சிவனை கும்பிட்டுருந்தீங்கன்னா அதோடைய மகத்துவம் தெரியும். ஆக நீங்க கும்பிடுற விஷ்ணுவுக்கே புத்திமதி சொன்னது யாருன்னா நம்ம எங்க ஆள்தான். யாரு? உங்க ஆளா? இது என்ன நீங்க வந்து இப்ப என்ன அரசியல் பிரச்சனை மாதிரி ஜாதி பிரச்சனை மாதிரில பண்ணீங்க கொண்டு வரீங்க? இல்ல, நாங்க அதிகம் பெருசுங்கிறீங்களா? அப்ப ஆமா, சிவன் தான் பெருசு. இப்ப நான் சொல்றேன் விஷ்ணு தான் பெருசுங்கிறேன். சாமி போட்டி போடாதீங்க. நான் போட மாட்டேன். நீங்க ஏத்திருக்கிற பாத்திரம் வேணா நாம போட்டு வந்திருக்கலாம். ஆமா, அதுக்காக நாம தான் பெருசு நீங்க சொல்ல முடியாது. அதாவது பட்டையை வச்சு தான் பசுபதி பாசம்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பட்டை இருக்கணும் இல்லைன்னு சொல்லல. சாட்சி போட்டா பட்டை, நிமித்து போட்டா நாமம். ஆக ரெண்டுமே உலகத்துக்கு தேவை. அது கொண்டு அறிவாளி ஒருத்தன் சொன்னா, ஏன்னா இப்படி போடுறது பெருசா இப்படி போடுறது பெருசானா, இப்படி போடுறதும் பெருசு இல்ல இப்படி போடுறதும் பெருசு இல்ல, முதல்ல இப்படி போட கத்துக்கிறாரு. அறியும் ஜீவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுடான் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கங்களை சொல்லிட்டு போறாங்க. பேசுவோம். விஷ்ணு என சொல்லக்கூடிய எடுத்து அவதாரம் எத்தனை? 10 அவதாரம் எடுத்திருக்காரு. மச்ச அவதாரம், குரும அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம் சொல்லி கல்கி அவதாரம் எடுக்க போறாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா 10 அவதார கதாநாயக மூர்த்தி யாருன்னு கேட்டா விஷ்ணுவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. 10 அவதாரம் எடுத்ததுனால 10 அவதார கதாநாயகன். இந்த 10 அவதாரம் அவர் எடுத்துட்டாரு. 9 அவதாரம் எடுத்து 10வது அவதாரம் எடுக்க போறாரு கலியுகத்துல. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, அவதார புருஷன் இவருன்னு சொல்ல முடியாத விஷ்ணு சிவனை எப்படி சொல்றீங்க? சிவன் வந்து அவதாரம் எடுக்கவே இல்லையா? என்ன அவதாரம் எடுத்திருக்காரா இல்லையா? என்ன அவதாரம் எடுத்திருக்காரு? உண்மையை ஏத்துக்கணும். அவதாரம்னு சொன்னா விஷ்ணுதான் சொல்லணும், மகாவிஷ்ணு தான் சொல்லணும். இவர் அவதாரம் எடுக்கலனாலும் உருவம் மாறி இருக்காரு. ஒவ்வொரு நிலையிலையும் 64 திருவிளையாடுகள் புரிஞ்சிருக்காரு. அது ஏத்துக்கலாம். அதையும் சிவனும் ஒண்ணு, அதாவது அரியும், அதாவது சிவனும் பார்வதியும் ஒரு நிலையில இருக்காங்களே, சிவன் பாதி சக்தி பாதி, அர்த்தநாதீஸ்வரன். ஆமா, அதையும் அது ஒரு அவதாரம் தானே. அதையும் தொலைச்சு வணங்கினால சிவனை மட்டும்தான் வழிபடுவேன் பிரிங்கி என சொல்லக்கூடிய முனிவன் வண்டா பார்த்தனா இல்லையா? அந்த திருச்செங்கோடுன்னு இன்னைக்கு பேர் இருக்கு. அதே சமயத்துல விஷ்ணு என்ன செஞ்சாரு? சிவனாகப்பட்டவர் பல இடத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பத்மாசுரன்கிறவனுக்கு வரம் கொடுத்தாரு. வரத்தை கொடுத்து என்ன வரம் அவன் கேட்டான், யாரு தலையில கைய வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலா போகணுங்கிற ஒரு வரத்தை வாங்கினான். சிவன் தந்தைன்னு கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்ச உடனே இந்த பத்மாசுரன் என்ன செஞ்சான் அப்படின்னாக்க, ஆகா நீங்க கொடுத்த வரம் வந்து உண்மையிலே அது படிக்குமா அப்படின்னா நான் சோதனை பண்ணணும், அதனால உங்க தலையில கைய வச்சு பாக்குறேன். அப்பதான் பார்த்தாரு, ஆகா இது என்னடா நமக்கே வினையா போச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஓட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அப்ப மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு, நான் காப்பாத்துறேன்னு சொல்லி மோகினிங்கிற ஒரு அழகான உருவம் எடுத்து அவனை மயக்கிறது மாதிரி செஞ்சாரு. அப்ப அவன் இந்த பொண்ணு மேல ஆசை கொடுக்கிற மகாவிஷ்ணு மோகினியா இருந்த உடனே, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா போய் நீராடிட்டு வாப்பான்னு சொல்ல, நீராட இவன் போனா எங்கேயுமே தண்ணி இல்லாம மகாவிஷ்ணு பண்ணாரு. அப்பதான் அதாவது ஒரு மாடாகப்பட்டது பசுவாகப்பட்டது அன்னைக்கு கோமயம் அப்படின்னு சொன்னா மூத்திரம்ங்கிறது தவறு இல்ல, அதனுடைய கோமயத்தை வந்து கிடந்ததை பார்த்து, ஆளா நீ குளிக்காட்டியும் பரவாயில்ல நீராடாட்டியும் பரவாயில்ல, அந்த தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுட்டு வான்னு சொன்ன உடனே அந்த தண்ணியை எடுத்து அந்த கோமயத்தை எடுத்து தலையில தூக்கி இப்படி வச்சான்ல, அவன் தலையில கைய வச்சான், அவனே அழிஞ்சான். அப்படின்னா கொடுக்க தெரியாம வரத்தை கொடுத்த ஒரு சிவன். அப்பேற்பட்ட சிவனையும் காப்பாத்தினவர் யாருன்னு கேட்டா விஷ்ணு. விஷ்ணு எந்த ரூபத்துல இருந்து காப்பாத்தினாரு? மோகினி அவதாரம். ஆக பெண் அவதாரம் எடுத்து. ஆமா, ஆம்பளையா இருந்து காப்பாற்ற முடியாது. ஏன் அந்த நேரத்துல அவனை மயக்கிறதுக்கு இல்ல, அவருடைய நிலைமையா தானே. ஏன்னு கேட்டா பொம்பளை வச்சுதான் எனக்கு பெரிய பெரிய ஆம்பளை எல்லாம் கவுக்குறேன். ஆனா சிவன் அப்படி இல்லையே, பொம்பளை உருவம் மாதிரிலாம் செய்யவே மாட்டார். சரி, அவர் ஆண் வர்க்கம்னா ஆண் வர்க்கமா தான் இருப்பார். இப்படி சொல்றீங்களே, சிவனை காப்பாத்துனது விஷ்ணு, மோகினி அவதாரம் எடுத்து. ஐயா உங்க அதாவது சிவனுடைய வம்சாவளிகளே இந்த எண்ணாயிரம் ரிஷிமார்கள் 33 கோடி தேவர்கள்
அத்தனை பேரையுமே காப்பாத்துனது சிவன் தானே. எப்படி என்ன அப்படி சொல்றீங்க? சொல்லுங்களேன் ஐயா. நீங்க இது வரைக்கும் நான் செஞ்ச சாலைகள்ட்ட பேசிட்டு வர்றேன். சாமி யாரு, எந்த ஊரும், உங்க அப்பா யாரு, அம்மா யாரு, இதே தான் சொல்லிட்டு வர்றாங்க. இன்னைக்கு நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது. வித்தியாசமா பேசணும். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளை சந்திக்கும் போது கண்டிப்பா வித்தியாசமா பேசினா கொஞ்சம் அறிவுபூர்வமா கொஞ்சம் சிவன் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தினாரா? உங்கள்ட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. சொல்லுங்க எப்படி காப்பாத்தினாரு? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்க்கடலை கடைஞ்சாங்க. சரி. வார்க்கடலை கடையும் பொழுது அதுல இருந்து வந்தது என்ன? ஆழகால விஷம். இந்த விஷம் வந்த உடனே 33 கோடி தேவர்களையும் எல்லாரையும் அழிக்க அந்த விஷம் பரவுது. விஷம் பரவுதே, எல்லாரையும் அழிக்க போகுது, இதை காப்பாத்தணுமே, மக்களை காப்பாத்தணுமே, எல்லாரையும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லா தெய்வங்கள்ட்டையும் போறாங்க. ஆனா சிவ விஷ்ணுட்டையும் போறாங்க, பிரம்மன்ட்டையும் போறாங்க, எல்லா கடவுள்டையும் போனா யாருமே காப்பாற்ற முடியல. இது யாரால முடியும்னு உங்களை மாதிரி ரிஷிகள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாங்க. இது வேற யாராலையும் முடியாது, எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமானால தான் முடியும். கைலமலைக்கு போங்க, அவர்கிட்ட ஒப்படைங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி கைலமலைக்கு போனாங்க. போன உடனே அவர் என்ன பண்ணாரு? காப்பாற்றின மக்கள் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஆழகால விஷத்தை அப்படியே எல்லாத்தையும் திரட்டி கையில கொண்டு வந்து அவரே முழுங்கினார். அவர் முழுங்கினதுனால அன்னைக்கு நீங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டீங்க. அப்படின்னா சிவன் வந்து அந்த திருநீலகண்டங்கிற பேர் வாங்கினாரு. ஆக விஷத்தை முழுங்கினதுனால அன்னைக்கு நீங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டீங்க. விஷம் எப்படி வந்துச்சு? உடனே வந்துருச்சா? வார்க்கடலை கடைஞ்சதுனால தானே. அதான் உங்களுக்கு எனக்கு உண்டான வித்தியாசம். என்ன? நுனிப்புள்ள மேய்கிறதுக்கும் அடியில இருந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிப்படை ஒழுங்கா இருக்கணும் முதல்ல. அதனாலதான் சொன்னேன், விண்ணு கடங்காமல் விற்பு கடங்காமல் வந்தாலுங்கிற மாதிரி. அதாவது மலை பிடிங்கினர், வாசிக்கு மினித்தனர், மதியம் நிலை வரும்படி நட்டினோரோடு அதை நிறைத்தார், அலை வரும்படி வயோததி கடைந்தனர், அவனின் நிலை தளர்ந்திட மணந்தனும் கீழுற நெளிந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கடலை கடையில நேரத்துல ஒன்னொன்னும் தோன்றுச்சு. சங்க நதி, பதும நதி, சிந்தாமணி, ரதி, லக்குமி, அகலிகை, 66,000 அரம்பராத்துரிகள், காமதேனு, கற்பக விருட்சகம், உச்சிரை சிரவம், கௌதவமணி, இது எல்லாமே எங்க தோன்றுச்சுன்னா பார்க்கடல். அப்ப விஷம் தோன்றுச்சு. விஷம்ல கடைகளுக்கு காரணமா இருந்தது யாரு? யாருனாலையுமே அந்த மலை வந்து அசைஞ்ச நேரத்துல தாங்க முடியல. தாங்கி பிடிச்சவரு மகாவிஷ்ணு தான் போய் போடுற கூட்டத்துக்கு வந்து சிவனே கதி அப்படின்னு சிவன்கிட்ட வந்தார். அப்போ உங்காலே எங்கிட்ட வந்திருக்காரு. அவர் யாரு? பேசுனீங்கன்னா முறையோட பேசிட்டு வாங்க. அதுக்குள்ள இடையில என்ன கேள்வியா? கேள்வி கிடையாது. 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் உனக்கு தெரியுமா? யாரா பேரை சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க தானே சொல்லணும். அதெல்லாம் இல்ல, எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஓட்டுனீங்கன்னா அப்புறம் நாங்க ஓட்ட மாட்டோம். சாமி உங்ககிட்ட ஓட்டுறதுதான் நான் ஓட்ட முடியும். ஏன்னு கேட்டா என்ன விஷயம் இருக்கு அதை கிடக்கணும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசை ஆழ்வார், குலசேகராழ்வார், நம்ம ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திரியாண்டார், தொண்டரடி பெரிய ஆழ்வார், திருப்பனந்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இப்படி பார்க்க போனோம்னா 12 ஆழ்வார்கள் உண்டு. 12 ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் சிறப்பு சொன்னோம்னா அது கதை பூரா பெரிய பெரிய கதைகளா வந்துகிட்டு இருக்காங்க. ஆக இந்த இடத்துல வந்து என்னை பத்தி விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட ரொம்ப சந்தோஷம். யாரு நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு கேள்வியாவே நீங்க கேட்கறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இத கேள்வியாவே வச்சீங்களேன், எனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும். இது வந்து தேவையில்லை. இல்ல, விளக்கம் தெரிஞ்சாகணும். ஏன்னா கையும் இல்லாம காலம் இல்லாம பிண்டமாக பிறந்தவன் இந்த உலகத்துல. அந்த கை காலு கொடுத்து உருவம் பெற்று அவன் ஒரு சிறப்பு பெற்றான் இந்த உலகத்துல. அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, கேள்வியாவே வச்சுங்களேன். ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் விவரமான ஆள்கிட்ட தான் கேட்கலாம். அதாவது எங்க முடிஞ்சதை பாப்போமே. இல்ல 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 கேள்விங்கிறது வந்து போனுச்சுன்னா அது நல்லா இருக்காது. அப்படி நமக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் முழுங்கிட்டா வந்திருக்கேன் நான் சொல்றதுக்கு. எதையாவது ஒண்ணு குருட்டா மூக்கல கேட்டா இப்ப நான் ஒண்ணு கேட்டா அவரு சொல்லிடுவாரா? அது முறை இல்ல. பச்சை பிள்ளை விரலை கொடுத்தா கடிக்க தெரியாது. அதனாலதான் மோதி பாக்குறாப்புல. இது வந்து இன்னையோட நீங்க வச்சுக்கோங்க கடைசியா. நான் பச்சை புள்ளன்னு அவரே சொல்லிட்டாரு. பச்சை புள்ள கொஞ்சம் பாத்துங்க. இல்ல இல்ல, இதே பச்சை புள்ளைக்குத்தான் திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்தார். அப்படிதான் பண்ணிருக்கேன். பத்தாயிரத்துக்கு தண்ணிய நாரை வந்து அந்த சாக்கடையில தான் நினைச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பெருமை அடைகிறீங்க. காவல் பாக்குறேன் பொம்பளைக்கு காவலா? அதனால நான் முண்டாசை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். ஆக பெண்களுக்கு காவல். இதுதான் இன்டர்நெட்ல வந்துருந்த சாமி. இப்ப எந்த தப்புமே பண்ண முடியல. தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இந்த செல்லு வந்தாலும் வந்து ஈஸியா மாட்டிக்கிறோம். ஆக பெண்களுடைய பேரு வள்ளி ஒண்ணு குள்ளி ஒண்ணு. வள்ளிங்கிறது யாரு? வள்ளிங்களுடைய தங்கை, குள்ளிங்கிறது என்னுடைய ஆளு. அப்படியா? ஆமா சார், உங்க ஆளுன்னு சொன்னீங்க. வர சொல்லுங்க. என் ஆளு நான் என் ஆளுன்ட்டு அப்புறம் வர சொல்லுங்க. நீங்க ஒரு ஆசிரமம் வைக்கலாம் இருக்கீங்களா? இல்லங்க, வர சொல்லுங்க, நான் பாக்குறேன். அதான் பார்த்தேன். எப்படி செய்யறேன்னு பாருங்க. ஆசீர்வாதம். நீங்க நல்ல சொல்லி
ஆசீர்வாதம் கூறிவிட்ட போதிலும் இந்த இடத்துல தம்பி சாமி நாங்க சென்று வருகிறோம் சாமி. வாங்க வாங்க. இந்த பெண்ணை கொஞ்சம் கண்டிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்படி நல்லா இருக்கு. இந்த பெண்ணை கொஞ்சம் பாத்தீங்களா, இப்படி வந்து கிடந்து அலைஞ்சானா என்ன பண்ண முடியும்? கட்ட முடியலையே. பாத்தீங்களா? அப்படியா இருக்கட்டும்மா. நிமிஷம் தாங்க முடியாம தான் அவர் சாமியாராவே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா சாமி, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. வேடிக்கையான ஆட்கள், விளையாட்டான ஆட்கள். ஆத்ம ஞானம் பெரிதா, அனுபவ ஞானம் பெரிதா அப்படின்னு பார்க்க போனோம்னா ஆத்ம ஞானத்தை விட அனுபவ ஞானம் பெரிது மகளே. அது போல அனுபவத்துல சிறந்த உனது அண்ணனும் தோழியும் கோமாளித்தனமான விளையாட்டாக வரவேற்றார்கள். ஆனா பாத்திரம், நம்மளுடைய பாத்திரம் என்னங்கிறது தெரிஞ்சு செயல்படணும் இல்லையா? ஆசீர்வாதம் தருகிறேன். ஏன்னு கேட்டா அழகாக அருமையாக வரவேற்ற காரணத்தினாலே தமிழ் போல் வாழணும். உலகத்துல எத்தனையோ புலவர்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சிறப்படைந்திருக்கிறார்கள். அந்த வகையில தமிழுக்கு பெருமை கொடுத்தால் இனிது இனிது ஏகாந்த வினிது என சொல்லக்கூடிய அவ்வை அந்த தமிழ் போல் வாழ்க வளர்க.